ஈரான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகத்தை கடுமையாக தாக்கியிருந்து அதன் பின்பாக அவர் உயிரோடு இருக்கிறாரா என்ற சந்தேகத்தையும் கிளப்பியிருந்த நிலையில் அவர் விடுத்துள்ள செய்தி பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வணக்கம். பொலிட்டிகோஸ் 360 2.0 மத்திய கிழக்கு செய்திகள். போர்க்கால உரை, சிங்கத்தின் கர்ஜனை. டெஹரானில் உள்ள பயங்கரவாத ஆட்சி குடிமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகிறது. ஆனால் நாங்கள் குடிமக்களை பாதுகாப்பதற்காக அந்த பயங்கரவாத ஆட்சியின் மீது தாக்குதல் நடத்துகிறோம். எங்களின் இருப்புக்கு எதிரான அச்சுறுத்தல்களை அகற்றவும், தைரியமான ஈரானிய மக்கள் கொடுங்கோன்மை எனும் சுமையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கவும் நாங்கள் இந்த போரில் இறங்கியுள்ளோம். அந்த நாள் நெருங்கிவிட்டது. அது வரும்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்கு இருக்கும். பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள். முதலில் இஸ்ரேல் குடிமக்களே, நீங்கள் உள்நாட்டு முன்னணி கட்டளையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவை உயிர்களை காக்கின்றன. அவை இங்கே பல உயிர்களை காப்பாற்றியுள்ளன. ஆனால் கெடுவாய்ப்பாக பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இல்லாத சிலரை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. சிங்கத்தின் கர்ஜனை போர். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய எனது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம். தொடர்ந்து உதவுவோம். மீட்பு மற்றும் மறுவாழ்வு குழுக்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். நாம் இழந்தவற்றை மீண்டும் உருவாக்குவோம். முன்பை விட இன்னும் சிறப்பாக உருவாக்குவோம். நாங்கள் சிங்கத்தின் கர்ஜனை போரின் 3ஆம் நாளில் இருக்கிறோம். எங்களின் இருப்புக்கு எதிரான மீண்டும் எழும் அச்சுறுத்தல்களை தகர்க்கவும், ஈரானிய மக்கள் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற வழிவகை செய்யவும் நாங்கள் இந்த போரை தொடங்கியுள்ளோம். ஈரானிய மக்களுக்கான செய்தி. ஈரானிய மக்கள் விடுதலை பெறும் நாள் நெருங்கிவிட்டது. அதை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்று நான் கூறும்போது அது நாங்களும் எங்களின் உறுதியான நண்பரான அமெரிக்காவும் எனது மிகச்சிறந்த நண்பர் அதிபர் ட்ரம்பும் ஆவர். அந்த நாள் வரும்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானிய மக்களுடன் இருக்கும். அந்த நேரத்தில் ஈரானிய மக்களும் எங்களுடன் இருப்பது முக்கியம். அது அவர்களை பொறுத்தது. நாங்கள் அங்கிருப்போம். பயங்கரவாத ஆட்சியின் முகம். டெஹரானின் பயங்கரவாத ஆட்சியின் உண்மையான முகம் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு வருகிறது. அவர்கள் குடிமக்கள் மீது சுடுகிறார்கள். நாங்கள் குடிமக்களை பாதுகாக்க அவர்கள் மீது சுடுகிறோம். இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். இது அவர்களின் காட்டுமிராண்டித்தனத்தை அம்பலப்படுத்துகிறது. உலகளாவிய அச்சுறுத்தல். இந்த காட்டுமிராண்டித்தனம் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, முழு பிராந்தியத்திற்கும் அச்சுறுத்தல் என்று நான் பல ஆண்டுகளாக எச்சரித்து வருகிறேன். அவர்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் மரணம் என்று முழங்குவது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தின் அனைத்து நாடுகளையும் அச்சுறுத்துகிறார்கள். நேற்று அவர்கள் பிராந்தியத்தின் பெரும் பகுதி மீது தாக்குதல் நடத்தினார்கள். அவர்கள் ஐரோப்பாவின் மீதும் தாக்குதல் நடத்துவார்கள் என்று நான் கூறினேன். அதுபோலவே அவர்கள் ஐரோப்பாவின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அணு ஆயுத ஆபத்து. இந்த பயங்கரவாத ஆட்சியிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்தால் அவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அச்சுறுத்தலாக மாறுவார்கள். முதலில் நம்மை பாதுகாக்கவும், பின்னர் அமெரிக்காவுடன் இணைந்து ஒட்டுமொத்த மனித குலத்தின் சார்பாகவும் இந்த ஆபத்தை அகற்ற நாங்கள் செயல்படுகிறோம். நமது குடிமக்களின் உறுதிப்பாட்டிலிருந்தும் நமது வீரர்களின் வீரத்திலிருந்தும் நான் மிகப்பெரிய வலிமையை பெறுகிறேன். வாராந்திர தோரா பகுதியில் நாம் வாசிப்பது போல, அமலேக் உங்களுக்கு செய்ததை நினைவில் வையுங்கள். நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம், நாங்கள் செயல்படுகிறோம் என்று செய்தியை வெளியிட்டுள்ளார். இது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.